அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பொருளாதாரத்திலேருந்து முக்கியமா ஒரு 50 வினாக்கள் தேர்வெளியில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பாருங்க, நாட்டின் முதலாவது வருமான கணக்கீடு யாரால் கணக்கிடப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, தாதாபாய் நவ்ரோஜி. நவீன பொருளாதாரத்தின் தந்தை யார்? நவீன பொருளாதாரத்தின் தந்தை யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ஜே.எம். கீன்ஸ். நாடுகளின் செல்வம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. நாடுகளின் செல்வம் என்ற நூலை எழுதியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஆடம் ஸ்மித். மானட்டா என்பது எந்த மொழிச்சொல்? மானட்டா என்பது எந்த மொழிச்சொல்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, லத்தீன். 5வது வினா, பணம் மட்டுமே பணத்தின் தேவை சந்திக்கும் என்று கூறியவர் யார்? பணம் மட்டுமே பணத்தின் தேவை சந்திக்கும் என்று கூறியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, பேராசிரியர் வாக்கர். 6வது வினா, மக்கள் தொகை கோட்பாடு பற்றி கூறியவர் யார்? மக்கள் தொகை கோட்பாடு பற்றி கூறியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, மால்தஸ். 7வது வினா, பண அளவு கோட்பாடு பற்றி கூறியவர் யார்? பண அளவு கோட்பாடு பற்றி கூறியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, இர்விங் பிஷர். 5ஆண்டு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது? ஒரு முக்கியமான வினா, அடுத்த எக்ஸாம்ல கேட்டுறாங்க. 5ஆண்டு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, சோவியத் ரஷ்யா. 9வது வினா, இந்தியாவின் பணத்தின் குறியீட்டை உருவாக்கியவர் யார்? இந்தியாவின் பணத்தின் குறியீட்டை உருவாக்கியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, உதயகுமார். 10வது வினா, இந்திய பொருளாதாரம் என்பது ஒரு டேஸ் ஆகும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, வளர்ந்து வரும் பொருளாதாரம். அடுத்த வினா, நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுபவர் யார்? நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஜவஹர்லால் நேரு. அடுத்தது, தரை விரிப்புகளுக்கு புகழ்பெற்ற இடம் எது? தரை விரிப்புகளுக்கு புகழ்பெற்ற இடம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி, குமாரபாளையம். தோல் பொருட்கள் ஏற்றுமதியின் முதன்மையாக திகழ்வது எந்த இடம்? தோல் பொருட்கள் ஏற்றுமதியின் முதன்மையாக திகழ்வது எந்த இடம்? சரியான விடை ஆப்ஷன் டி, வேலூர். இந்தியாவின் நுழைவாயில் எனப்படுவது எது? இந்தியாவின் நுழைவாயில் எனப்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, மும்பை. 15வது வினா, ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது என்று? ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது என்று? சரியான விடை ஆப்ஷன் பி, ஏப்ரல் 5, 2016. சுத்தமான பண செயல்பாடு நடைமுறைக்கு வந்த நாள் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஜனவரி 31, 2017. 17வது வினா, இந்தியாவில் வருமான வரி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் டி, சர் ஜேம்ஸ் வில்சன். 18வது வினா, முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அறிமுகப்படுத்திய நாடு எது? சரியான விடை ஆப்ஷன் பி, பிரான்ஸ். 19வது வினா, உலகமயமாக்கல் என்ற பதம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் டி, தியோடர் லெவிட். 20வது வினா, உலகளாவிய பொது வழங்கல் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் எது? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, தமிழ்நாடு. 21வது வினா, ஜிடிபியின் நவீன கருத்தை உருவாக்கியவர் யார்? ஜிடிபியின் நவீன கருத்தை உருவாக்கியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, சைமன் குஷ்னட். 22வது வினா, பாரதீப் துறைமுகம் உள்ள மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி, ஒடிசா. பாரதீப் துறைமுகம் ஒடிசா. கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது? கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் டி, கொச்சி. 24வது வினா, நுகர்வோர் தினம் கொண்டாடப்படும் நாள் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, மார்ச் 15. இந்திய பணசந்தையின் பாதுகாவலன் யார்? இந்திய பணசந்தையின் பாதுகாவலன் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, ரிசர்வ் வங்கி.
ரூபாய் நோட்டில் யாருடைய கையொப்பம் இருக்கும்? ரூபாய் நோட்டில் யாருடைய கையொப்பம் இருக்கும்? சரியான விடை ஆப்ஷன் பி நிதிச் செயலாளர். இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1935. பேராசிரியர் தாவே அவர்களால் உருவாக்கப்பட்ட புதிய கல்வி முறை எது? சரியான விடை ஆப்ஷன் சி குறைந்தபட்ச கற்றல். தமிழ்நாட்டில் பெட்ரோலியம் சுத்திகரிப்பு ஆலை உள்ள இடம் எது? தமிழ்நாட்டில் பெட்ரோலியம் சுத்திகரிப்பு ஆலை உள்ள இடம் எது? சரியான விடை ஆப்ஷன் டி மணலி. 30வது வினா சணல் அதிகம் பயிரிடப்படும் மாநிலம் எது? சணல் அதிகம் பயிரிடப்படும் மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் டி மேற்கு வங்காளம். 31வது வினா பருப்பு வகைகள் அதிகம் பயிரிடப்படும் மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம். கிரெடிட் கார்டை உருவாக்கியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. கிரெடிட் கார்டை உருவாக்கியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி ஜான் பெக்கின்ஸ். ஆஸ்திரேலிய செலவாணியின் பெயர் என்ன? ஆஸ்திரேலிய செலவாணியின் பெயர் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி டாலர். பொருளாதாரத்தின் தந்தை யார்? பொருளாதாரத்தின் தந்தை யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆடம் ஸ்மித். அடுத்த வினா பசுமை புரட்சி எப்பொழுது துவக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் டி கிபி 1966. இந்தியாவில் புதிய விவசாய கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? சரியான விடை ஆப்ஷன் சி கிபி 2018. மனித மேம்பாட்டு குறியீடு அறிமுகப்படுத்தியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. சரியான விடை ஆப்ஷன் பி முகபக் உல் ஹுக். 32வது வினா சிப்காட் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? சிப்காட் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ கிபி 1971. 39வது வினா ஆடம் ஸ்மித் எந்த நாட்டை சேர்ந்தவர்? சரியான விடை ஆப்ஷன் சி பிரான்ஸ். 40வது வினா பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ அமர்த்தியா சென். எந்த ஆண்டுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 41வது வினா எக்கனாமிக்ஸ் என்பது எந்த மொழிச்சொல்? சரியான விடை ஆப்ஷன் பி கிரேக்கம். எக்கனாமிக்ஸ் என்பது கிரேக்க மொழிச்சொல். தமிழகத்தின் பாலின விகிதம் எவ்வளவு? தமிழகத்தோட பாலின விகிதம் எவ்வளவு? சரியான விடை ஆப்ஷன் பி 996. 43வது வினா இந்தியாவின் பாலின விகிதம் எவ்வளவு? சரியான விடை ஆப்ஷன் சி 943. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது? தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது? சரியான விடை ஆப்ஷன் டி கோயம்புத்தூர். 45வது வினா பம்பு செட்டுகள் மற்றும் மோட்டார்ஸ் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுவது எங்கு? சரியான விடை ஆப்ஷன் டி கோயம்புத்தூர். அடுத்தது நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுதல் தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ கிபி 1974. அடுத்த வினா மாநில மனித உரிமை ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் டி கிபி 1997. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி கிபி 2013. 49வது வினா நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுதல் தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ கிபி 1974. வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தவர் யார்? வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி ஃபெரோஷா துக்ளக். நண்பர்களே நீ நம்ம பொருளாதாரத்திலிருந்து முக்கியமாக ஒரு 50 நாட்கள் பார்த்தோம். நன்றி வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.